ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்தி ஃப்ரம் சாரதி பேங்கிங் அகாடமி. இன்னைக்கு நாம ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான டாபிக் பார்க்க போறோங்க. டிவிஷன் கிளாஸ் தான் பார்க்க போறோம். இந்த டிவிஷன் கிளாஸ்ல அப்படி என்ன ஒரு ஸ்மார்ட்டான இருக்குன்னு கேட்குறீங்களா? இருக்குங்க. 5 செகண்ட்ஸ்ல இதுக்குண்டான ஆன்சர் உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இந்த ஷார்ட்கட் உங்க பேங்க் அண்ட் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபன் கிளாஸ் போறோம். ஸோ இன்னைக்கு டிவிஷன்ல 2 ஸ்மார்ட் ட்ரிக் பார்க்கலாங்க. ஸோ ட்ரிக் 1, dividing by 91. நாம எந்த நம்பரையும் 91ஆல ஈஸியா டிவைட் பண்ண முடியும். இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 91ஆல எந்த நம்பரை டிவைட் பண்ண போறோம். ஸோ 91ஓட வேல்யூ கம்மியா இருந்துச்சுன்னா ஆன்சர் நமக்கு டெசிமல் பாயிண்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகும். 91ஓட நாம டிவைட் பண்ற வேல்யூ வந்து அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து ஒரு நம்பருக்கு அப்புறம் 2 நம்பருக்கு அப்புறம் தான் டெசிமல் பாயிண்டே நமக்கு வரும். ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா 91ஆல எந்த நம்பரையும் நீங்க ஈஸியா டிவைட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 36 divided by 91. ஸோ 36 divided by 91. ஸோ 91 அப்படிங்கிற வேல்யூவோட 36ங்கிற வேல்யூ வந்து நமக்கு சின்ன நம்பர் தான். அப்போ ஆன்சர் நமக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகும்? டெசிமல் பாயிண்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கோங்க. இப்போ 36ங்கிறது முழு நம்பர். 36ஓட ஃபர்ஸ்ட் டிஜிட் 3. ஸோ 36 plus 3 39. 36ஓட செகண்ட் டிஜிட் 6. 6 minus 1 5. ஸோ எக்ஸாக்ட் வேல்யூ இஸ் 0.395. ஸோ செகண்ட் சம் பார்க்கலாம். 27 divided by 91. So 27 divided by 91. So decimal point வச்சுக்கலாம். ஏன் decimal point வைக்கிறோம்? 91ங்கிற வேல்யூவோட 27ங்கிற வேல்யூ சின்ன நம்பர் அப்படிங்கிறதுனால நம்ம decimal point ஃபர்ஸ்ட் வைக்கிறோம். ஏன்னா decimal pointல தான் ஆன்சர் ஸ்டார்ட் ஆகும். So 27ங்கிற முழு நம்பர். 27ஓட ஃபர்ஸ்ட் டிஜிட் 2. 27 plus 2 29. 27ஓட செகண்ட் டிஜிட் 7. 7 minus 1 6. So exact value is 0.296. ரொம்ப ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் क्वेश्चन 93 divided by 91. ஸோ 93 divided by 91 எழுதிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பாருங்க. 91ங்கிற வேல்யூ விட 93ங்கிற வேல்யூ நமக்கு பெரிய நம்பர். ஸோ அப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பருக்கு அப்புறம் தான் டெசிமல் பாயிண்டே நமக்கு வரும். ஸோ இப்போ 93 பிளஸ் 93ஓட ஃபர்ஸ்ட் நம்பர் 9. 93 plus 9 102. 93ஓட செகண்ட் டிஜிட் 3. 3 minus 1 2. So exact value 1.022. So second question 105 divided by 91. So 105 divided by 91. ஸோ இப்போ 91ங்கிற வேல்யூவோட 105ங்கிற வேல்யூ வந்து நமக்கு அதிகமா இருக்கு. அப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பருக்கு அப்புறம் 2 நம்பருக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன வரும்? ஆன்சர் வரும். டெசிமல் பாயிண்ட்ல ஆன்சர். ஸோ 91 அப்படின்னு சொல்லும்போது 105ல இப்போ நமக்கு 100க்கு மேல போகும்போது ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்டை 105ஓட பிளஸ் பண்ணணும். ஸோ 105 plus 10 115. ஸோ 115. ஸோ 105ஓட third digit 5 minus 1 4. So exact value 1.154 அப்படிங்கிறது exact value. டிவிஷன் செகண்ட் ட்ரிக் பார்க்கலாம். ஸோ செகண்ட் ட்ரிக் வந்து பாத்தீங்கன்னா டிவைடிங் பை 143. ஸோ 143ஆல ஒரு நம்பரை 5 செகண்ட்ஸ்ல எவ்வளவு ஈஸியா நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும்னு பார்க்கலாம். ஸோ 50 divided by 143. So 143ஆல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த நம்பரை வேணாலும் டிவைட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 143ஐ விட நம்ம கம்மியான நம்பர் எடுத்து டிவைட் பண்றோம்னு சொன்னா ஆன்சர் நமக்கு டெசிமல் பாயிண்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகும். இதே 143க்கு மேல நம்ம நம்பரை சூஸ் பண்ணி டிவைட் பண்றோம் அப்படின்னு சொன்னா ஆன்சர் ஒரு நம்பர் அல்லது 2 நம்பருக்கு அப்புறம் தான் டெசிமல் பாயிண்ட் வரும். ஸோ இதை நம்ம கரெக்டாக கருத்தில் வச்சுக்கணும். ஸோ இப்போ நான் இங்கே எழுதியிருக்கிறது 50 divided by 143.
ஸோ எந்த ஒரு நம்பரையும் நீங்கள் 143 டிவைட் பண்ணுறீங்கன்னா அந்த பர்டிகுலர் நம்பரை 7 மல்டிபிள் பண்ணி 1ங்கிற நம்பரால் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் ஈஸியாக அதுக்குண்டான ஆன்சரை கொடுக்க முடியும். ஸோ 50 into 7 350 350 minus 1 349. So exact value 0.349. Second sum பாருங்க 30 divided by 143. So 30 divided by 143 அப்படின்னு சொல்லும்போது 30ங்கிற வேல்யூவை 7ஆல மல்டிபிள் பண்ணுங்க. 30 into 7 210. So 210 minus 1 209. So exact value 0.209. ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்போ 751 divided by 143. So 751 divided by 143 அப்படின்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா 751 7ஆல மல்டிபிள் பண்ணிருங்க. So 7 5 into 7 20 35 remaining 3 49 plus 3 52. 7 into 7 49 plus 3 52. So minus 1 5256. So exact answer 5.256 அப்படிங்கிறது exact answer. இப்போ 983 divided by 143. So இப்போ 983 divided by 143 ன்னு சொல்லும்போது 983 7ஆல மல்டிபிள் பண்ணிருங்க. 7 into 3 21 remaining 2. 7 into 8 56 plus 2 58 remaining 5. 7 into 9 63 63 plus 5 68. So minus 1 6880. So exact value is 6.880 அப்படிங்கிறது exact answer. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 4-5 சம் ஒர்க் பண்ணி பாருங்க. ஒர்க் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு ஸ்பீடு ஆசமாக இருக்கும் ஸ்பீடு. ஸோ இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பேங்க் எக்ஸாமுக்கும் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னு சொன்னால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கேள்விகளை கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள். நானும் நம்ம அகாடமி மென்டாரும் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.